நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஹுவாவியோட நோவா 6 மொபைல் கூடியவிரைவில் லான்ச் ஆக போகுது. அதே போல் ரியல்மியோட X50 5G மொபைல் கூடியவிரைவில் லான்ச் ஆக போகுது. விவோட X30 மொபைலோட டீசர் வீடியோ வெளியே லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். ஏன் பேர செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஹுவாவியோட நோவா 6 5G மொபைல் வெற்றிகரமாக லான்ச் ஆக போகுது சைனாவில். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே பயன்படுத்தினாங்க. 2 வேரியண்ட்டில் ரேம்ப், 2 வேரியண்ட்டில் இன்டர்னல் ஸ்டோரேஜ், 4000 mAh பேட்டரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் டியூல் செல்ஃபி கேமரா இதில் அறிமுகப்படுத்துறாங்க. அதுவும் ஆட்டோ ஃபோக்கஸில் செயல்படும் அப்படிங்கிறாங்க. பிரைமரி கேமரா குவாட் கேமரா, அதில் 60 மெகா பிக்சல் சென்சார் கேமராவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டீசர் வீடியோ லான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்ப விலை 3500 சைனா கரன்சிலேருந்து அதிகபட்சமாக உங்களுக்கு 4100 சைனா கரன்சி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டிசம்பர் 5 ஹுவாவியோட நோவா 6 5G மொபைலை லான்ச்சிங் நடக்க போகுது. இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்னன்னா, இதுல கிரண் 990 5G சிப்செட்டை அறிமுகப்படுத்துறாங்க. இதோட சேர்த்து 4Gயும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் டிசம்பர் 5 வரைக்கும். சமீபத்தில் தான் ரியல்மி X2 ப்ரோவை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ரியல்மி X50 5G மொபைலை கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. அதோட டீசர் இமேஜ் வெளியே லீக் அவுட் ஆயிருக்கு. அந்த இமேஜில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ரியல்மி X50 5G மொபைல், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க, ஒரு மொபைலோட போட்டோ கொடுத்துருக்காங்க. அதில் டியூல் பஞ்ச் ஹோல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் அந்த இமேஜில் பார்க்க முடியுது, வேற எந்த தகவலும் இல்லை. பட் கூடிய விரைவில் இதோட முழுமையான விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு கூடுதலான தகவல் என்னன்னா, இந்த மொபைலில் ஸ்னாப் டிராகன் சிப்செட் அறிமுகப்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. 865 சிப்செட்டாக இருக்கலாம், இல்லை 700 சிப்செட்டாக இருக்கலாம், இல்லை 735 சிப்செட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான பேச்சுக்கள் அடிபடுது. பட் அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. டேட் எப்போ அப்படிங்கிறது ரியல்மி தரப்புல இது வரைக்கும் தெரியப்படுத்தல. கூடிய விரைவில் தெரியப்படுத்தலாம் ரியல்மியோட X50 5G மொபைலுக்காக. விவோ சமீபத்தில் ஒரு டீசர் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. விவோ X30 5G மொபைலுக்காக 2 மாடலில் வரப்போகுது. விவோ X30 5G மொபைல், விவோ X30 Pro 5G மொபைல். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் குவாட் கோர் கேமரா, சாம்சங்கோட Exynos சிப்செட், 4500 mAh பேட்டரி, 2 வேரியண்ட்டில் ரேம்ப், 2 வேரியண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் விவோட X30 5G மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மொபைல் ஆரம்ப விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3200 சைனா கரன்சிலேருந்து அதிகபட்சமாக 4000 சைனா கரன்சியாக இருக்கும். டிசம்பர் வரைக்கும் பொறுத்துருங்க. பட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல, பார்க்கலாம். ஷோமியோட சப் பிராண்டான ரெட்மி நோட் 8 ப்ரோவை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மொபைலை லான்ச் பண்ணும்போது 3 கலரில் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ஷோமியோட ரெட்மி தங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரு இமேஜை லீக் அவுட் பண்ணிருக்காங்க. அந்த இமேஜில் ரெட்மி நோட் 8 ப்ரோவில் இன்னொரு கலரும் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. ஓஷியன் ப்ளூ அப்படிங்கிற பேரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் சிப்செட் பயன்படுத்துகிறாங்க. MIUI 10ஓட Android 9.0 ரன் ஆகுது. அதே போல் உங்களுக்கு 4500 mAh பேட்டரி, குவாட் கோர் கேமரா, அதே போல் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் ரேமும், 2 வேரியண்ட்டில் இன்டர்னல் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடியதா இந்த ரெட்மி நோட் 8 ப்ரோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் என்ன விலையில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 1899 சைனா கரன்சியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதாவது டாலர் படி பார்த்தீங்கன்னா $271 நீங்கள் ஈஸியாக ரெட்மி நோட் 8 ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஹுவாவியோட மேட்பேட் ப்ரோ கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. அந்த லான்ச்சிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே இதோட ரீட்டைல் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், இந்த மாதிரி விஷயங்கள் லீக் அவுட் ஆகிடுச்சு. அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஹுவாவியோட மேட்பேட் ப்ரோவோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 10.8 இன்ச்சில் 2K டிஸ்பிளே அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் பேட்டரி பார்த்தீங்கன்னா 7250 mAh பேட்டரி கொண்டு இதில் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் கிரண் சிப்செட்டை பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ லான்ச்சிங் நடந்ததுக்கு அப்புறம் முழுமையான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுளோட நெஸ்ட் மினி உலகம் முழுக்க சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. அதுவும் அக்டோபர் மாதம் லான்ச் பண்ணாங்க. இந்த பிக்சல் 4 மொபைல் லான்ச் பண்ணும்போது இதுவும் லான்ச்சிங் நடந்தது. இப்போ இந்த கூகுளோட நெஸ்ட் மினி இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. என்ன விலையில பார்த்தீங்கன்னா 4499 ரூபாய்க்கு நீங்க பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் பவர்டு ஸ்பீக்கர் அப்படிங்கலாம். ஸோ வரவேற்கத்தக்கது, பயன்படுத்தி பாருங்க இந்த கூகுளோட நெஸ்ட் மினி டிவைஸை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஓப்போ நிறுவனம் ColorOS 7 கூடிய விரைவில் லான்ச் பண்ண போறாங்க. இந்த ColorOS 7 எதுக்கு சப்போர்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா, Android 10க்காக ColorOS லான்ச்சிங் பண்ண போறாங்க. அதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. நவம்பர் 26 லான்ச்சிங் நடக்க போகுது. இந்த ColorOS 7 கூடிய விரைவில் ரியல்மியோட மொபைலில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ரியல்மியோட X2 Pro மொபைலில் இந்த ColorOS 7 நீங்க பயன்படுத்த முடியும். அதுவும் இப்போ இல்லைங்க, டிசம்பர் 18 முதல் ரியல்மி X2 Proல ColorOS 7 எதிர்பார்க்கலாம். ட்விட்டரோட ஒரு புதிய அறிவிப்பு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இனி நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிற நபர் இருந்தீங்கன்னா அதுவும் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை பயன்படுத்துகிற நபர் இருந்தீங்கன்னா இனி அதுக்கு மொபைல் நம்பர் தேவையில்லைங்க. மொபைல் நம்பர் இல்லாமலே நீங்கள் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத ட்விட்டர் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. சமீபத்தில் தான் ட்விட்டரோட CEO அவருடைய அக்கௌண்ட்டையே வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அதுவும் ஸ்விம் ஸ்வாப் மூலியமாக வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. பெரிய விஷயமா தெரியுது. இதை தடுக்கிறதுக்காக இனி மொபைல் நம்பரை நீங்கள் பயன்படுத்தாமலே 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ட்விட்டர் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. என்ன நண்பர்கள், இந்த டெக் நியூஸ் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக எதிரோட பயனுள்ள அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை 2 வரியாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோல ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க, கவலை இல்லை.